பிரேசரால் கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரியா, முக்கியமான டைப் தள்ளி விட்டுறாங்க. எதை பற்றினா 10 கட்டளை பற்றி, அது 10 கட்டளையில் 2 கட்டளை பற்றி பேச போகிறேன். யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் 7 வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. வீணிலே வழங்காதிருப்பேன்னா, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், நல்ல ஜெபம் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், அபிஷேகம் போடுறோம், வீட்டுக்குள்ள எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஒரே சண்டை, பக்கத்தில் இருக்காரங்க ஒரே சண்டை, கெட்ட வார்த்தை, அன்பு காட்ட மாட்டேங்கிற, அனுசரித்து போக மாட்டேங்கிற, நீங்கள் தான் பிடிச்ச புடியே நிற்கிற. அப்போ அவங்களாம் பார்த்து சொல்கிறாங்க, நீங்களாம் என்னடா கிறிஸ்தவன், சர்ச்சுக்கு போகிறான் வர்றான், அவன் இது பண்ண அப்படி சொல்லும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, கர்த்தருடைய நாமம் வீணடிக்கப்படுது. கர்த்தருடைய நாமம் அப்படி பண்ணுற நம்மளை ஏசப்பா தண்டிக்காமல் விட மாட்டார். அப்புறம் சொல்கிற ஆண்டவர். அப்புறம் பாருங்கள், அதிலே மேலே 20 அதிகாரத்தில் 4 வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாங்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபோட்டோ வச்சு வீட்டுக்குள்ளே கிறிஸ்தவர்கள் ஃபோட்டோ வச்சு கும்பிட்றாங்க. ஆண்டவர் இப்படி தான் இருப்போம், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஃபோட்டோ வச்சு நீங்கள் கும்பிடவே கூடாது. இது வரைக்கும் பிரதர் எனக்கு தெரியாது பிரதர் அப்படிங்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. யோவான் 1 அதிகாரத்தில் பாருங்க எப்படி சொல்கிறாருன்னு. 1 அதிகாரத்தில் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நீ வார்த்தையில் தான் என்ன பண்ணணும், ஆண்டரை கும்பிடணும். நான் ஃபோட்டோ வச்சு கும்பிடேன் பிரதர் எனக்கு தெரியல அப்படின்னா, இனிமேல் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த 10 கட்டளை இருக்குல்ல, அந்த மாதிரி வசனத்தை நீங்கள் மாட்டுங்க. உங்களுக்கு பிடிச்ச வசனம் ஆண்டவர் பேசியிருப்பா அந்த வசனத்தை மாட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதான் பாருங்க, தெளிய சொல்கிற ஆண்டவர். இல்லை நான் அப்படி தான் கும்பிடுவேன், சொற்போத்தையும் விற்கிறதையும் வச்சு நான் என்ன பண்ணுவேன், அப்படி கும்பிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்க. 20 அதிகாரத்தில் 5 வசனம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நீ அவ கும்பிட வச்சு வேணாங்கிறாரு, நீ கும்பிட வேணாங்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து பயங்கர கோபப்பட்டுவார். பார்த்துங்க, என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கலாம் இருக்கிறேன். நீ கல்யாணம் கொடுத்தா அவன் புள்ள பாட்டை போட்ட எல்லாம் நீ தலைமுறையாக விசாரிப்பார் ஆண்டவர். அப்போ திரும்ப பாருங்க சொல்கிறாரு, நீ 10 கட்டளையில கை கொண்டு பயபக்தியாக நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா உன்னை எப்படி வச்சிருப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க. 6ஆம் வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வலாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ நீ கரெக்டாக பயன்படுத்தி பயபக்தியோட 10 கட்டளை கரெக்டாக படித்து யாத்திரை 20 ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். படித்து கரெக்டாக பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன சொல்கிறார் பாருங்கள், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வலாக இருக்கிறான். அப்போது இத்தனை நாள் எனக்கு தெரியாது பிரதர் அப்படின்னா உங்களுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த வசனத்தை வச்சு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வகை தாமதிக்குமானால் மீண்டும் அடுத்தோடு சந்திக்கலாம். ஆமென்.